Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம turmeric soap cold processல செய்ய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா 100 ml வெறும் 100 ml ஆயில் எடுத்து நம்ம செய்ய போறோம். இது ஏன் நம்ம 100 ml ல செய்றோம்னா இது beginnersக்கான ஒரு வீடியோ தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தர போறேன். லை எவ்வளவு எடுக்கணும், இது எப்படி நம்ம லையை வாட்டரோட மிக்ஸ் பண்ணணும், எசென்ஷியல் ஆயில் இதில் எவ்வளோ ஆட் பண்ணணும், இதில் பவுடர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும், எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கும் போது நீங்கள் அதிகமாக ஆயில் எடுத்து செஞ்சு சொதப்பக்கூடாது. ஸோ நீங்கள் எல்லா ஆயில் சேர்த்தியே நம்ம 100 ml தான் எடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி 100 ml நம்ம இன்றைக்கி சோப் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும், நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். வாட்டர் 30 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லா ஆயில்ஸும் சேர்த்து நான் இங்கே 100 ml எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் டர்மரிக் பவுடர், இன்றைக்கி நம்ம மஞ்சள் சோப் தான் செய்ய போகிறோம். அதனால் டர்மரிக் பவுடர் 2 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்குது இவ்வளோ தான். எசென்ஷியல் ஆயில் எதுவுமே எடுக்கலை. எசென்ஷியல் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அதில் 2 to 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம லையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 30 ml வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம காஸ்டிக் சோடாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும். எடுத்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காஸ்டிக் சோடாவை அப்படியே நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி காஸ்டிக் சோடாவில் வாட்டரும் ஆட் பண்ணக்கூடாது. அது தப்பான ப்ரொசீஜர். இதுதான் சரியான ப்ரொசீஜர். வாட்டரில் தான் நீங்கள் லை இந்த மாதிரி காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக, அதுவும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இதில் ப்ரிகாஷன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டிருக்கணும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் பெட்ஸ் ஏதாவது இருந்தால் பக்கத்தில் இது நீங்கள் செய்யும் போது பக்கத்தில் குழந்தைங்களோ இல்லை பெட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் மாஸ்க் போட்டே இருக்கணும். க்ளவுஸ் மாஸ்க் கண்டிப்பாக அவசியம். உங்கள்கிட்ட கிளாஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ரிகாஷன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நான் ஏன் க்ளவுஸ் பண்ணேன் உங்களுக்கு அது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் நான் ஆனால் நான் பிகினராக நான் கற்றுக்கும் போது நான் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது நீங்கள் மிக்ஸ் பண்ண ஒரு ஹீட் ஆகும். அந்த ஹீட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கும் நல்லா கெட்டியான பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். சில்வர் ஓகே, மற்றபடி வேறு எதுவுமே இந்த பித்தளை பாத்திரம், அலுமினியம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சில்வர் அண்ட் பிளாஸ்டிக் ஓகே. இப்போ நான் லையை மிக்ஸ் பண்ணி அது ஹீட் அடங்குற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம அதை ஓரமாக வச்சுருக்கோம். இப்போ ஆயில்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கோகனட் ஆயில், பாம் ஆயில், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் கேஸ்டர் ஆயில். அதோட மெஷர்மெண்ட்டில் நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 2 கிராம்ஸ் அளவுக்கு மஞ்சளை இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலோடு தான் மிக்ஸ் பண்ணும். பவுடர்ஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணும் போது அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ஆயிலோடையே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கட்டி எதுவும் சேராமல் நல்லா பிளெண்ட் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிளெண்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி எடுத்திருக்க கோகனட் ஆயில் 30 ml எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் 5 ml எடுத்திருக்கேன். பாம் ஆயில் 30 ml, சன்ஃப்ளவர் ஆயில் 35 ml எடுத்திருக்கேன். இது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல், லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. லை சொல்யூஷனும் நமக்கு ரூம் டெம்பரேச்சரில் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த மஞ்சள் ஆயிலை நம்ம இன்னொருக்கா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு சோப் செய்கிறதுக்கு இந்த சின்ன பிளெண்டரே ஓகேவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லை சொல்யூஷனை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணணும். நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு ஃபில்ட்ரு பண்ணாலே ஓகே தான். பட் நான் எப்பயுமே 2 ஃபில்ட்ரு பண்ணுவேன். இப்போ நம்ம லை பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நம்ம ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறோம் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கரையாத காஸ்டிக் சோடாஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ஊற்றும் போது
இது நமக்கு சோப்பாக வரும்போது அந்த காஸ்டிக் சோடா அப்படியே தான் இருக்கும். அதோட அந்த சஃபானிகேஷன் ப்ராசஸ்ஸு ஓகே அது வேப்பராகி போகிறது எதுவுமே நடக்காமல் நம்ம யூஸ் பண்ண 40 நாளுக்கு அப்புறமே அந்த காஸ்டிக் சோடா இது வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். நான் எப்பயுமே 2 ஃபில்ட்ரு பண்ணுவேன், நீங்கள் 1 ஃபில்ட்ரு பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம அதில் இருக்கிற அந்த காஸ்டிக் சோடா கரையாத காஸ்டிக் சோடா எல்லாமே நம்ம இந்த ஃபில்டரில் வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பெஸ்ட்டான வழி. நான் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். ஆரம்பத்தில் நான் இது ஃபில்ட்ரு பண்ணாமலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது தான் இது. இப்போ இதை லையை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டரால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயிலும் இந்த லையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் இல்லைன்னா இதே பிளெண்டரில் நீங்கள் பண்ணலாம். என்ன ஒரு 10 to 15 minutes 20 minutes ஆகும், அவ்வளோதான். மற்றபடி இல்லை. அதிக குவான்டிட்டி செய்யும் போது நமக்கு இது ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சுக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். கலர் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சின்ன நம்ம காஃபி பிளெண்டரை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அது பிளெண்ட் பண்ண ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு வரணும். ட்ரேஸ் வரக்கு முன்னாடி நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில், ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் இல்லை கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா கலரெல்லாம் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன எசென்ஷியல் ஆயில் எல்லாமே ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து நீங்கள் இது வந்து நம்ம 100 mlனால நான் இன்றைக்கி ஒரு 3 to 4 drops அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரீக்ரன்ஸ் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கோல்டு ப்ராசஸ்னால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இப்போ டர்மரிக் சோப் செய்கிறோம், நமக்கு எல்லோ கலர் கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், என் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். கோல்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கலர் எதிர்பார்ப்போம், ஆனால் அது வர்றது வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சோப்போட ட்ரேஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லாவே ட்ரேஸ் ஆகுது. லைட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதே லைட்டாக பண்ணும்போது அதோட ட்ரேஸ் விழும். அதுதான் கரெக்டான வந்து பதம். சோப் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து சிலிக்கான் மோல்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாவது வந்து பிளாஸ்டிக் கப் இருந்தால் அதில் ஆயில் தடவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஆயில் தடவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து சோப்பை வந்து மோல்டுக்கு மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்கள் சோப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் சொதப்போம், பட் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துடும். இன்றைக்கி நம்ம செஞ்சது பார்த்திங்கன்னா 100 ml ஆயில் தான். நமக்கு ஒரு 150லேருந்து 160 வரைக்கும் நமக்கு சோப் கிடைக்கும். இப்போ நான் அதுக்கு மேலேயே ஐபி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே வந்து 24 hours கண்டிப்பாக நீங்கள் அது வரைக்கும் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. இடையில போய் சோப் எப்படி ரெடி ஆயிடுச்சு அது மாதிரிலாம் பார்க்காதீங்க. நான்லாம் பார்த்தேன், ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அன்மோல்டு பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 24 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றும் போது எந்த கலர் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி எல்லோயிஷ், இது வந்து லைட் எல்லோ, கேமராவில் தெரியல ஒயிட் மாதிரி தெரியுது, பட் லைட் எல்லோ கலர் தான் தெரியுது. ஒரு மாதிரி எல்லோ அண்ட் ரெட் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. நம்ம சோப் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து அன்மோல்டு பண்ணேன். இப்போ நம்ம இது வந்து எவ்வளோ கிராம் இருக்குது, நம்ம வந்து 100 ml ஆயில் எடுத்தோம், அதுக்கு வந்து இது எவ்வளோ எம்எல் இருக்குதுன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் வெயிட் மிஷினில். இப்போ 2 சோப் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 187 கிராம் அளவுக்கு கிடச்சிருக்கு. நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா 100 ml ஆயில் தான். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் 40 நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். 40 days கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது அப்படியே வந்து நல்லா வந்து காத்தோட்டம் இருக்கிற பகுதியாக வச்சுக்கோங்க. க்ளீனான ஈரப்பதம் இல்லாத பகுதியாக வச்சு 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி 100 ml நீங்கள் வெறும் கோகனட் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில், எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிறது எது வச்சு, ஆனால் கண்டிப்பாக கேஸ்டர் ஆயில் 5 ml நீங்கள் ஆட் பண்ணணும் 100 mlக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து லைட் சொல்யூஷன் இது எல்லாமே வந்து ஆயிலுக்கு ஆயில் டிஃபர் ஆகும். இந்த ஆயிலுக்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து லைட் சொல்யூஷனோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட். ஓகே நம்ம 100 mlக்கு 15னா இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்குன்னு தனியாக வேல்யூஸ்லாம் இருக்குது. நான் அதுக்கு போக போக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.
இப்போதைக்கு நீங்கள் இந்த சோப் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டர்மரிக் வச்சு தான் நீங்கள் இந்த சோப் ரெடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் முல்தானி மெட்டி பவுடர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே 2 கிராம்ஸ்க்கு அளவாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம், பைத்த மாவு எடுத்துக்கலாம். இது மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். Okay friends, bye, take care, thanks for watching.